أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم القرآனை கற்றுக்கொள்வோம் தஜ்வீத் பாடம் 19. இன்றைய பாடத்திலே சுக்குன் செய்யப்பட்ட வாவுக்கு முன்னால் பேஷ் செய்யப்பட்ட ஒரு எழுத்து வரும் பொழுது அது நீட்டப்படக்கூடிய விதங்களை பற்றி பயிற்சி பாடமாக இன்றைய பாடத்திலே பார்ப்போம். இன்றைய பாடத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு எழுத்தை நாங்கள் நீட்டினாலும் சரி அல்லது நீட்டவில்லை என்றாலும் சரி, அதை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த எழுத்துடைய உச்சரிப்புகளை, அது வெளியாகும் விதங்களை நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனுடைய அந்த எழுத்துக்குண்டான உச்சரிப்புகளை, அதற்குரிய விதங்களை நன்றாக அந்த உச்சரிப்புடன் மொழியும் பொழுதுதான் அந்த சொல்லுக்குண்டான, அந்த எழுத்துக்குண்டான அர்த்தம் அங்கே கணிக்கப்படும். இல்லை என்றால் அந்த சொல்லுக்குண்டான அர்த்தம், அதை நாங்கள் நீட்டினாலும் சரி நீட்டவில்லை என்றாலும் சரி, அந்த எழுத்தை ஒழுங்கான முறையில் உச்சரிக்காத பொழுது அதனுடைய அர்த்தம் அங்கே மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள வேண்டும். இன்றைய பாடத்துக்கு நாங்கள் செல்வோம். அதாவது இன்றைய பாடத்திலே அந்த படத்திலே, அந்த பிக்சரிலே நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக எங்களுக்கு எழுத்து நீட்டாமல், அதாவது வா இல்லாமல் எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் வாவுடன் எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளது. அந்த வாவுடன் எழுத்துக்கள் தரப்பட்டுள்ள விதங்களை பார்க்கும் பொழுது 2 விதங்களில் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்திய பாகிஸ்தான் அச்சுகளும் சவுதி அச்சுகளும் இவ்விரண்டாக எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக பா என்ற எழுத்து எடுக்கும் பொழுது அங்கே பு, அதாவது வா இல்லாமல் அங்கே நாங்கள் பார்க்கலாம். முதலாவதாக பு தனியாக வந்துள்ளது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கும் பொழுது வாவுடன் 2 விதமான எழுத்துக்கள் வந்துள்ளது, 2 விதமான சொற்கள். முதலாவதாக மேலே உள்ள வா, அதாவது வாவுக்கு சுக்கன் செய்யப்பட்டு அதற்கு முன்னால் உள்ள பா பேஷ் செய்யப்பட்டுள்ளது. இந்த சொல்லை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த வாவுக்கு சுக்குன் செய்யப்பட்டு தெளிவாக உள்ள அந்த சொல் இந்தியா பாகிஸ்தான் பிரிண்டிலே அச்சிலே உள்ளதாகும். அது அதற்கு கீழால் உள்ளது, அதாவது வாவுக்கு சுக்குன் செய்யப்படாமல் உள்ள, அதற்கு முன்னால் பேஷ் செய்யப்பட்ட பாவை நாங்கள் பார்க்கும் பொழுது அது சவுதி அச்சிலே உள்ளதாகும். இவ்வாறாக எங்களுக்கு 2 விதங்களிலே எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இதனுடன் இன்ஷா அல்லாஹ் பாடத்துக்கு செல்வோம். பு பு து து சு சு ஜு ஜு ஹு 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 து து ரு 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 ஜு ஜு சு சு ஷு ஷு சு சு லு லு பு பு லு லு உ உ கு கு ஃபு ஃபு கு 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 லு லு மு மோ நோ நோ வு வு ஹு ஹு உ உ யு யு. இவ்வாறாக பேஷ் செய்யப்பட்ட ஒரு எழுத்துக்கு பின்னால் பா வரும் பொழுது இவ்வாறாக இந்த 28 எழுத்துக்கள் உச்சரிக்கப்படக்கூடிய முறைகளை பற்றி நாங்கள் பார்த்துள்ளோம். நன்றாக இந்த பாடத்திலே கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. அதாவது முதலாவதாக நாங்கள் வா இல்லாமல் உச்சரித்தோம், அதற்கு பின்னால் வாவுடன் சேர்த்து உச்சரித்தோம். இந்த படத்தை பார்த்தால் நல்ல முறையில் உங்களுக்கு விளங்கும். வாவுடன் சேர்த்து உச்சரிக்கும் பொழுது 2 விதங்களிலே அங்கே எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. மேலே உள்ளது இந்திய பாகிஸ்தான் பிரிண்ட், கீழே உள்ளது, அதற்கு கீழே உள்ளது சவுதி அச்சிலே உள்ள ஒன்றாகும். இதை நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே புதிய பாடத்துடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.